கோவில் திருவிழா மாதிரி ஊரெல்லாம் கூட்டி ஓஹோடு கல்யாணம் பண்ண நினைச்ச மனுஷனுக்கு இப்ப நான் என்னடா பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? எப்படா ஒரு பக்கத்துல நான் முழிப்பேன்? பாவி மனுஷா, நீ பெத்த புள்ளைங்க நீ செத்துருவேன்னு முடிவு பண்ணி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே அவர் நெஞ்சு வடிச்சு செத்துடுவாரடா, செத்துடுவாரு. என் தாலி அறுத்துதான் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா? சொல்லுங்கடா, அதுதான் உங்க ஆசையா? அதுதான் உங்க ஆசையாடா? அதுக்காக தான் இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்களா? பாவிங்களா, பாவிங்களா, கொலைகார பாவிங்களா, கொலைகார பாவிங்களா. மன்னிச்சிடுங்க அத்தை, இது தப்புன்னு எனக்கு தெரியும், இது கூடாதுன்னு எனக்கு தெரியும், இது அசிங்கம்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். 4 நாள் பொறுத்தா நீங்களே நடத்தி வச்சிருப்பீங்க. ஆனா 4 நாள்ல இவங்க அப்பா செத்து போயிட்டாருன்னா உங்க கல்யாணம் நின்னு போயிடும். அதானே? சுயநல பேய்களா, பேய்களா, நிக்காதீங்க. என் கண்ணு முன்னாடி யாருமே நிக்காதீங்க. போயிடுங்க, போயிடுங்க. இப்ப சொல்றேன், என் உடம்புல உசுரோடு இருக்கிற வரைக்கும் உங்க யாரையுமே நான் மன்னிக்க போறதில்ல. நான் செத்தா நீங்க யாருமே எனக்கு கொல்லி வைக்க வரக்கூடாது. அப்படி வச்சீங்கன்னா சத்தியமா என் கட்ட வேகாது, எனக்கு வேகாது. என் பொண்ணு எனக்கு கொல்லி வைப்பா. ஆமாடா, அவ மட்டும் தானே எனக்கு கொல்லி வைப்பா. அவளை தவிர இந்த உரிமை வேற யாருக்குமே கிடையாது. எங்க அப்பாவோட மிரட்டலுக்கு மாமா பலியாயிட்டாரு அத்தை. இல்லாட்டி நாங்க இப்படி செய்வோமா? எவ்வளவு நியாயம் சொன்னாலும் இது பெரிய தப்புன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா தான் அத்தை வந்திருக்கோம். ஆனா புள்ளையே இல்ல, மருமகளே இல்லன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அத்தை. நீங்க அடிச்சு துரத்தினாலும் திரும்ப திரும்ப நாங்க இங்கதான் வந்து நிப்போம். வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னா வாசல்ல கிடக்கதான் செய்வோம் அத்தை. நிச்சயமா வேற எங்கேயும் போற ஐடியா இல்ல அத்தை. அம்மா, அப்பாவோட உசுரும் காயத்ரியோட வாழ்க்கையும் எனக்கு வேற வேற இல்லம்மா. இது உங்களுக்கு நிச்சயமா புரியும், ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் எனக்கு தெரியும். அவசரப்பட்டு இதை செஞ்சிட்டோம், ஆனா யோசிக்காம செய்யலமா. கடவுள் இருக்காருப்பா, கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைப்பாரு. மான கட்டவனே, கொஞ்சம் பேச போகமா. பொறுக்கிக்கலாம், நான் கவலைப்பட்டு முடியாதுடா. அங்க என் புருஷன் தனியா இருக்காரு. வாடி வா, இங்க என்னடி வேடிக்கை பார்த்து நிக்கிறேன்? ஓடி எடு வண்டியை. போகாதீங்கம்மா. அம்மா கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் இன்னைக்கு உங்க அப்பாவை பார்க்காம போக கூடாது ஐயப்பா. தாத்தா, இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. அந்த கடைசி போய் அங்க திரும்பினீங்கன்னாக்கா லேப் இருக்கும், அங்க பிளட் எடுத்துக்குவாங்க. நீங்க அங்க கொடுத்துட்டு இங்க வந்துருங்க. சிஸ்டர், எஸ். எங்க அப்பாக்கு எப்படி இருக்கு? யாரு உங்க அப்பா? வந்து தண்டபாணின்னு நேத்து ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. அவங்க பையன் தானா நீங்க? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க, டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். டாக்டர் சொல்லுங்க. என் பேர் ஐயப்பன், அவரோட கடைசி பையன். அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? கண்டிப்பா அவருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியே ஆகணும். ஏன்னா அவருக்கு 2வது அட்டாக் வந்திருக்கு. அப்கோர்ஸ் அதை நேத்தே செஞ்சிருப்போம். அவருக்கு பிபி நார்மலா இல்ல, அதனால ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து தூங்க வச்சிருக்கோம். ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போகணும். உங்க பிரதர்ஸ் 2 பேரும் இங்க இருந்தாங்களே, அவங்கள தான் நான் தேடிட்டு இருக்கேன். டாக்டர், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்டயே சொல்லுங்க. ஓகே நர்ஸ், உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிடுங்க. சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தயங்காதே ஐயப்பா, ஆஞ்சியோ பண்றது நல்லதுதான். ரத்த குழாயில இருக்கிற அடைப்பை பலூன் ஊதி கிளியர் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. குட்.
ஆல்மோஸ்ட் கரெக்ட். இந்த பிளாக் எல்லாம் கிட்ட கிட்ட 2-3 இருந்தா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதுவே நிறைய இருந்ததுன்னா பைபாஸ் சர்ஜரி தான் ஒரே வழி. ஆனா உங்க அப்பாவுக்கு இப்போ அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர், எங்க அப்பாவை நாங்க ஒரு தடவை பார்க்கலாமா? இப்ப பார்க்கலாம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. ரைட்? தேங்க்ஸ் டாக்டர். நர்ஸ் வா பிரியா. அப்பா, எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நான் வேணும்னு இப்படி பண்ணலப்பா. ஆனா இந்த கல்யாணம் இப்ப நடந்தே தீரணும்னு அக்கா தான்ப்பா கட்டாயப்படுத்தி இப்படி பண்ணிட்டா. நானும் பிரியாவும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம்ப்பா. அக்காக்கு கல்யாணம் முடிஞ்சு அண்ணனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் நானும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நாங்க ஒரு தப்பு பண்ணோம் மாமா. அந்த தப்ப சரி பண்ண இத தவிர வேற வழி இல்லைன்னு பூர்ணி அக்கா சொன்னாங்க. உங்களை பத்தி, உங்க வீட்டு நிலைமைய பத்தி, இவரோட அண்ணனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கிறத பத்தி எல்லாம் நிறைய பேசி பார்த்துட்டோம் மாமா. ஆனா அக்கா அதெல்லாம் முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேற என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்காக, நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்ப ஒரு லெவலுக்கு மேல வேணான்னு சொல்ல முடியல. பாவிப்பானா என்ன செஞ்சேன், எதனால இப்படிலாம் நடந்துச்சுன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாம நிக்கிறேன். ஆனா சத்தியமா யாருக்கும் துரோகம் நினைக்கிற எண்ணம் எனக்கு இல்லப்பா. இப்பவும் சொல்றேன், அம்மா என்ன எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாலும் உங்க காலடியில் தான்ப்பா விழுந்து கிடக்க நினைப்பேன். உங்களுக்கு இப்படி ஆகாம நீங்க மட்டும் நல்லா இருந்திருந்தா எங்க பிரச்சனைய நீங்க புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்கன்னு இவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு மாமா. நாங்க செஞ்ச காரியத்தால உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சதான் தாங்கவே முடியல. எங்களை மன்னிச்சிடுன்னு மட்டும் சொல்லுங்க மாமா, வேற எதுவுமே வேணாம். மன்னிச்சிருங்கன்னு கேட்கறது கூட அசிங்கமா தான்ப்பா இருக்கு, தெரியுது. ஆனா வேற என்ன பண்றதுன்னு தான்ப்பா தெரியல. சாக முடியலையே, செத்திருப்பேன்ப்பா. அக்கா தான் தடுத்துட்டா. தெரிஞ்சோ தெரியாமலோ பட்டுட்டேன். காலம் முழுக்க இவ்வளவு காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. அதனாலதான் இன்னும் சாகாம இருக்கேன். பாவியா செத்தா கூட பரவாயில்ல, துரோகியா மட்டும் சாகக்கூடாதுன்னு அக்கா சொன்னா. யோசிச்சு பார்த்தப்ப எனக்கும் அது கரெக்டா பட்டுச்சுப்பா. மனச கல்லாக்கிக்கிட்டு தான்ப்பா இவ கழுத்துல நான் தாலியே கட்டினேன். உங்க கோபம், என் மேல இருக்கக்கூடிய ஆத்திரம், வெறுப்பு எல்லாம் எனக்கு புரியும்பா. எவ்வளவு நியாயம் சொன்னாலும் சரி பண்ண முடியாத தப்பதான்ப்பா பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். ஆனா நான் உங்க புள்ள இல்லையா? நீங்களே என்ன மன்னிக்கலனா வேற யாருப்பா என்ன மன்னிப்பாங்க? எனக்கு அம்மா கிடையாது மாமா. சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா தான் என்ன வளர்த்தாரு. ஆனா அப்பாவோட பாசம் கூட அளந்து அளந்துதான் கிடைச்சது.
முடியாது. வாழ்க்கையில நம்மலாம் எதுக்குடா பிறந்தோன்னு எவ்வளவு தடவை நினைச்சிருக்கேன். ஆனா என்னைக்கு ஐயப்பனை பார்த்தேனோ அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது, முளைச்சு நிக்கிற ஒவ்வொரு புல்லுக்கும் தண்ணி ஊத்துற பொறுப்ப கடவுள் தன் கையில வச்சிருக்கான்னு தோணுச்சு. ஐயப்பன் எனக்காகவே பிறந்திருக்கான்னு மனசுல பட்டுது மாமா. என் மேல அவன் உசுரா இருக்கான். எங்கேயோ பிறந்து இப்படியோ வளர்ந்து தற்செயலா கண்ணுல பட்டு வாழ்க்கையில நுழைஞ்ச என் மேலேயே அவனுக்கு அவ்வளவு அக்கறைன்னா உங்க மேலெல்லாம் அவன் எவ்வளவு பாசம் வச்சிருப்பான். என்ன கூட மன்னிக்க வேண்டாம் மாமா. ஐயப்ப பாவம் மனசுக்குள்ள மருகி மருகி செத்து போயிடுவான் போல இருக்கு. அவனை மட்டுமாச்சும் மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மன்னிக்க கூட வேணாம்ப்பா. ஆனா தயவு செஞ்சு நீங்க எப்படியாவது பழச்சிக்கணும். எனக்கு அதுவே போதும். மனசார பழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் நீங்க பழச்சிப்பீங்கப்பா. எனக்காக வேணாம், இவளுக்காகவும் வேணாம், அம்மாக்காக கூட வேணாம்ப்பா. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க. ஆமாப்பா, அன்னைக்காகவாச்சும் நீங்க நிச்சயம் பழச்சே தீரணும். ப்ளீஸ்பா. ஐயப்பனோட அண்ணனுங்க 2 பேரும் எங்க மேல கொலை வெறியில இருக்காங்க மாமா. ஆனா அத பத்திலாம் நான் கவலைப்படல. நாங்க செஞ்ச தப்புக்கு அவங்க எங்களை எப்படி தண்டிக்க விரும்பினாலும் தண்டிச்சுட்டு போட்டும். ஆனா இவர் சொன்ன மாதிரி இவங்க அண்ணனுக்கு நீங்க பார்த்து வச்சிருக்கிற அவங்க பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் கோயில பார்த்தேன். அங்க இருந்து அவங்கதான் என்ன உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க பாவம் மாமா, என்னால அவங்க வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. அப்பா பேச மாட்டீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, பேச மாட்டீங்களாப்பா? இன்னும் உங்க கோவம் அப்படியே தான் இருக்கா? ஏய், உங்க அண்ணனை பத்தியும் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தியும் கவலைப்பட்டு பேசுறியே. பூரணி பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா? நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற கூத்துல அவன் வாழ்க்கை சிக்கி சின்ன பின்னமாயிடுச்சேடா. அத பத்தி யாராவது கவலைப்படுறீங்களா? என்ன பிள்ளைங்கடா நீங்க, போடா. ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் குணமா வீட்டுக்கு வந்துடுவேன். எல்லாம் பார்த்துக்கலாம். போ, அடிச்சிட்டு போடா. அதோ வந்துட்டான் பாரு என் சிங்கக்குட்டி மாப்பிள. வாயா. காயத்ரி, என்னமாச்சு? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? மலரு, அத்தை வீட்டுக்கு போனீங்களா? அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனீங்களாம்மா? சொல்லுமா. விநாயகம், அங்க என்ன நடந்துச்சு நீயாவது சொல்ல. நாங்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு பதறி போயிருக்கோம். என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அத்தை? அம்மா ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை உடியா, அதை அப்புறம் பொறுமையா வாங்கிக்கலாம். போயிட்ட, பாத்துட்ட, பேசிட்ட, மேட்ரு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுதான் விஷயம். நீங்க சுலபமா சொல்லிட்டீங்கப்பா. அத்தை வீட்டு வாசல்ல நிக்க வச்சு எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? எதிர்பார்த்தமா, வருத்தமா தான் இருக்கு. ஆனா வேற என்ன செய்ய முடியும் சொல்லு பாக்கலாம். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி வச்சு இந்த கல்யாணமே நின்னு போயிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு யாருமா பதில் சொல்வாங்க? உங்க பொண்ணு மட்டும் இல்லைங்க, என் மாப்பிள்ள என்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கான் தெரியுங்களா? அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும் போது வளரு காலத்துல தாலியை கட்டுற மாமான்னு சத்தியமே பண்ணி கொடுத்துருக்கான். கேட்டு பாருங்க வேணா. நான் மறுக்கல மாமா, எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு முக்கியமா இருக்கு. உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம்.
எங்க அண்ணனுக்கு அண்ணியோட எதிர்காலம், அவங்க அம்மாவுக்கு அவங்க பொண்ணோட வாழ்க்கை. எங்க அப்பாவுக்கு எங்க அக்காவோட கல்யாணம், எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவோட உசுறு. அவங்க ஆசைப்பட்டது அவங்களுக்கு கிடைச்சிட்டாலும் எல்லாருக்கும் மொத்தமா சந்தோஷம் போயிடுச்சே மாமா. இப்படித்தானே இது நடந்திருக்கணும்? வேற எப்படிதான் நடந்திருக்கணும்? நீயே சொல்ல பாப்போம். விடுங்க மாமா, எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தான் இது நடந்திருக்கு. தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது அவசியம் நினைச்சோம். அம்மா இதை ஏத்துக்க மாட்டாங்க, திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்து தான் அங்கே போனோம். அதுதான் நடந்துச்சு. நடந்ததை பேசி பிரயோஜனம் இல்ல மாமா, விட்டுருங்க. இனிமே எல்லாத்தையும் சரி பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. உங்க அம்மா இடத்துல நானா இருந்தாலும் இதே கோவம் இருக்கதான் செய்யும். ஆனா பெத்தவங்க கோவம்லாம் எத்தனை நாளைக்கு? உங்களை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவங்க என்னதான் பண்ண போறாங்க? நீங்க 1000 சொன்னாலும் பூரணி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. நிச்சயமா அவ உங்க அம்மா மனச மாத்தி சரி பண்ணி வைப்பா பாருங்களேன். என்னம்மா பேசுற நீ? யோசிச்சுதான் பேசுறியா? அவங்க கல்யாணம்னு உன்னை பத்தி நினைச்சு கூட பாக்காம எங்களுக்கு அவசரப்பட்டு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் அவங்க உதவி செய்வாங்கன்னு எப்படிமா உன்னால நினைக்க முடியுது? செய்வா காயத்ரி, செஞ்சுதான் தீரணும். ஏன்னா உனக்கும் பூரணிக்கும் வித்தியாசம் இல்ல. அவ கஷ்டம் தான் உனக்கும். உனக்கு முதல்ல அதுல இருந்து விடிவு கிடைச்சிருக்கு. அதுக்காக பூரணி என்ன வேணாலும் செய்வா. ஆனா அந்த நன்றிய மறக்காம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம பொறுப்புன்னு, அதுதான் முக்கியம். நிச்சயமா அத்தை, அதை நான் மறுக்கல. ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா செத்துருவாருன்னு சொல்ல வரியா? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. அவரு சாக மாட்டாரு. எப்படின்னு கேளு. இது முள்ளால் எடுக்கிற விஷயம் விநாயகம். ஐயப்பன் கல்யாணம் பண்ணி உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்தானா உங்க கல்யாணம் அவர் எழுப்பி உட்கார வச்சு வீட்டுக்கு தான் அனுப்புமே தவிர சாவடிக்காது. முதல் தடவை தான் இந்த ஷாக் எல்லாம். 2வது தடவை அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சர்தான் போடான்னு தான் நினைக்க தோணும். என்ன இப்போ அவரு முன்ன இருந்து செஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் அது முடியல, அதுக்காக பிள்ளைங்க இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இருந்தாலும் பயமா இருக்கு மாமா. பயப்படாதீங்க மாப்பிள்ள. உங்க அப்பா உங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி பார்க்கணும் தானே ஆசைப்பட்டாரு. முன்னாடி நடந்துருச்சுங்கிற ஒண்ணுதான் தப்பா இருக்குமே தவிர இது நடக்கவே கூடாதுன்னு அவர் நினைக்க மாட்டாருல்ல. அண்ணனுக்கு ஓகேங்க. எங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே எங்க அம்மா அக்கா கல்யாணம் வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனுக்கு தெரியும், கேட்டு பாருங்க. இப்ப அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துருச்சுங்க. இது எப்போ சொல்லவே இல்ல? சத்தியம் கித்தியம் பண்ணி வச்சுட்டியா என்ன? பண்ணிருந்தாலும் தப்பு இல்லன்னு வையே. இத பாரு மாப்ள, சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைற விஷயம் இல்ல. அவன் சட்டத்தையே மீறிட்டு இருக்கான். இவன் பண்ண சத்தியத்தை மீறத பத்தி பெருசா பேசிட்டு இருக்கான். வேணாம்பா, தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அவரே இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. அட யாருக்கு கழுத வருத்தம் இல்லாம இருக்குது? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டு விநாயகன் கல்யாணம் தள்ளி போயிருந்ததுன்னு வையி, இல்ல நடக்காமலே போயிருந்தா எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே. இப்போ அந்த பயம் போயிருச்சு இல்ல. எல்லாருமே வாங்க போய் சாமி கும்பிடுவோம். என் மச்சான சீக்கிரமா நல்லபடியா குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட கடவுளே. நான் நடந்தே திருத்தணிக்கு வந்து மொட்டை போட்டு காவடி தூக்குறேன்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? இருந்தாலும் நம்ம நடந்துக்கிட்டது ரொம்ப சுயநலங்க. என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை இல்லையாங்க? அதுக்காக எங்க அண்ணி அழ வச்சுதான் இதெல்லாம் நடக்கணுமாங்க? ஏண்டி, உங்க அண்ணி கண்ணுக்குள்ள மினரல் வாட்டர் ஃபேக்டரியே வச்சிருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. தப்புதான், கஷ்டம்தான், தெரிஞ்சேதான் பண்ணிருக்கோம், இல்லன்னு சொல்லல. ஆனா வேற வழி கிடையாது, புரியுதா? ஏண்டி, ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கிற, அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு அவ நிம்மதியா இருக்கணுங்கிறது உனக்கு முக்கியமா இல்லையா? அதுக்காக இப்படி வாய மூடுறி. சுயநலம் தான். நான் செஞ்சது சுயநலம் தான். இந்த அம்மா செஞ்சது கூட தான் சுயநலம். ஆனா இந்த சுயநலம் கூட இல்லன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நியாயமா இருக்க முடியாதுரி.
அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு தூரத்து சொந்தம் தானா மாமா? தப்பா நினைச்சிக்காத விநாயகா, உனக்கு பக்கம்தான், எனக்கு தூரம். இந்த அம்மாவுக்கும் தான் தூரம், ஆனா அவங்களுக்கு நீ பக்கம். அதனாலதான் உனக்கு ரெண்டு பக்கமும் இடி. மாப்பிள, இந்த பேச்செல்லாம் கஷ்டத்தை தான் அதிகமாக்கும். நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா?